नमस्कार, आप देख रहे हैं के न्यूज इंडिया। मैं हूं आपके साथ गरिमा वाजपेयी। लाइव न्यूज में आगे बढ़ेंगे उससे पहले आपको दिखाते हैं प्रधानमंत्री तमिलनाडु में क्या कुछ कह रहे हैं। सुनते हैं। डेवलप भारत की फाउंडेशन तैयार की है। आपको याद होगा 2014 के पहले भारत को कैसी नजर से देखा जाता था। हमारी इकोनॉमी वीक थी, देश में बिग या स्मॉल डिसीजंस ही नहीं होते थे, केवल स्कैम्स की खबरें आती थी। जब भी अखबार खोलो स्कैम, जब भी नेता का नाम सुनो स्कैम। भारत के बारे में कहा जाता था कि भारत की इकोनॉमी कभी भी फेल हो सकती है, हिंदुस्तान इकोनॉमिकली डूब जाएगा, ऐसा कहा जाता था। நண்பர்களே, இந்த 21வது நூற்றாண்டிலே நாம் இந்தியாவையும் நம் தமிழகத்தையும் அத்தனை பேர் ஒன்றிணைந்து வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளிலே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது நல்ல ஒரு இந்தியாவுக்கான அடித்தளத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றது. ஆனால் 2014ஆம் ஆண்டிற்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்தது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகத்தில் மிகவும் பொருளாதாரத்தில் மிகவும் பலவீனமான ஒரு நாடாக நாம் இருந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அந்த 2014 முன்பாக மிக பெரிய முடிவுகள் இந்த நாட்டில் எதுவும் எடுக்கப்படாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்தியாவை பற்றி எங்கு பார்த்தாலும் உலகத்தில் என்ன செய்தி வரும் தெரியுமா? மோசடிகள், இந்தியாவில் நடக்கிற மோசடிகள், இந்தியாவில் நடக்கின்ற ஊழல்கள், இது பற்றி மட்டுமே நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பொருளாதாரம் என்றைக்கு வீழ்ச்சியடையும் என்று உலக நாடுகள் முழுவதும் பேசப்பட்டு வந்திருக்கிற நிலையிலே இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம் செய்து வந்தது. वही भारत आज दुनिया की एक ताकत बनकर के उभर रहा है और मुझे खुशी है कि इसमें तमिलनाडु की बड़ी भूमिका रही है। भारत को स्पेस सेक्टर में आगे ले जाने में तमिलनाडु का बहुत बड़ा कंट्रीब्यूशन रहा है। भारत को मैन्युफैक्चरिंग में आगे ले जाने में तमिलनाडु का हार्ड वर्क रहा है। मुझे विश्वास है तमिलनाडु में बन रहा डिफेंस कॉरिडोर इस राज्य को नई ऊंचाई पर ले जाएगा। तमिलनाडु के युवाओं के टैलेंट ने भारत के इकोसिस्टम को भी मजबूती दी है। இந்தியா இன்றைக்கு உலகத்தில் வல்லரசாக மாறி வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மேலும் தமிழகம் இதற்காக வல்லரசாக மாறுவதிலே தமிழகத்தின் பங்கு மிகப்பெரிய பங்காக இருப்பது எனக்கு